ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உலகம் பலவிதம் 3.0 Phase 1. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆள் யாரு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, லைஃப் இஸ் அன் ஆர்ட் வித்தவுட் அன் எரேசர் அப்படின்னு ஒரு கோட் சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு கலையை அவரோட வாழ்க்கையாவே, கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தன்னோட வாழ்க்கைக்கு ஈடுபடுத்தி அதுக்கான பயணிச்சிட்டு இருக்கும் ஒரு ஆளை தான் நம்ம மீட் பண்ண போறோம். ஸோ த சிஇஓ ஃபவுண்டர் ஆஃப் சாய்ராம் கலைக்கூடம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் இந்த சாய்ராம் கலைக்கூடம் அப்படின்னு இந்த பேரை கேட்ட உடனே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் ஆச்சு. சாய்ராம் கலைக்கூடம் அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஒரு தமிழ் பற்றா இருந்துச்சு. ஸோ அது எப்படி சார் அந்த பேர் வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஃபர்ஸ்ட் நான் பண்ணிட்டு இருக்கும்போது சாய்ராம் கலைக்கூடம் பேரை வைக்கல, ஓவிய பயிற்சின்னு தான் வச்சிருந்தேன். ஜஸ்ட் எனக்கு ஃபோன் கால் வந்து கொஞ்சம் லாங்லேருந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. பேர் கேட்கும் போது பேர் நான் வைக்காமல் இருக்கும்போது இண்டிவிஜுவலாக என் தங்கச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் கேட்குறாங்க என்ன பேர் வைக்கலாங்கிறது சடனாக வந்த ஒரு ரிங் டோன் தான் இது. அது சாய்ராம்ங்கிறத வந்துச்சு. நான் கலைக்கூடம் வச்சிருந்தேன், தமிழ் போட்டதுனால எனக்கு இது. ஓகே சார், சூப்பர். டிராயிங் மேல உங்களுக்கு எப்படி சார் ஃபர்ஸ்ட் ஈர்ப்பு வந்துச்சு? இப்படி நான் ஒரு பிக்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஈர்ப்பு எப்படி இருந்துச்சு? டிராயிங் வந்து எனக்கு எப்படின்னா, நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் சாக்யூஸ் என்னென்ன கிடைக்கிற வகையில் போர்டுன்னு தெரியாது, தரன்னு தெரியாது, எங்கனாலும் என்னோட கிறுக்கல் தான் அதிகமாக இருந்தது. அப்படி டிராயிங்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதான் டிராயிங் தான் தெரியும், ஆனால் டிராயிங்கும் தெரியாது. கிரிக்கெட் இருக்க மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, ஆனால் அப்படியே காப்பி பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஜஸ்ட் 6th படிக்கிற போது தான் எனக்கு டிராயிங் சாரே நாங்கள் பார்க்குறேன். அப்போ ஒரு போர்டில் ஒன்று ட்ரா பண்ணுறாங்க, அந்த ஸ்பீடு பார்க்குறேன். அந்த ஸ்பீட் பார்த்து கை வச்ச உடனே தான் ட்ரா பண்ணாங்கன்னா அதே மாதிரி நம்ம பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் அங்கே பார்த்துட்டு தான் பண்ணேன். எங்கள் நோட்டில் அப்படி படம் வந்துச்சு. பக்கத்தில் வந்து ஒரு நண்பன் தான் சொன்னால் படம் நல்லா வருது சார். அதுக்கப்புறம் தான் எனக்கு அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது, நமக்கு அந்த அப்சர்வ் பண்ணுறது இருக்குது, கையில் வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுலேருந்து கண்டினியூவாக டிராயிங் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. சூப்பர் சார், நைஸ் சார். இப்போ நீங்கள் முதல்ல பண்ண ஆர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க சார். ஸோ அந்த ஆர்ட்டை வந்து எதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு பண்ணீங்க, யாரை ஆசானாக வச்சு பண்ணீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ண முடியுமா? ஆரம்ப காலத்தில் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த டிராயிங் அவுட்லைன் டிராயிங்காக தான் இருந்தது. அது மட்டும் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா சைன் போர்டு சொல்லுவாங்க. போர்டு இப்போ வந்து வால் பெயிண்டிங், சைன் போர்டு அந்த மாதிரி பண்ணுற இடத்துல வந்து திருநெல்வேலியை பொறுத்தவரையில் அவங்களுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அதில் எனக்கு அப்போலோ வந்து நல்லா பிடிக்கும். அவரோட பெயிண்டிங் வந்து சூப்பராக இருக்கும். அது கலர் டிஃப்ரெண்ட்டாக வைப்பார். நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கிறது தான் உள்ளே வந்தது. அது ரொம்ப லைக் பண்ணி பண்ண ஆரம்பிச்சது. சார், இப்போ இந்த சாய்ராம் கலைக்கூடம் அப்படிங்கிறத எப்போ ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். எந்த இயரில் ஆரம்பிச்சிங்க, இப்போ இதோட நிலைமை எப்படி இருக்குது, இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 2014 ஸ்டார்ட் பண்ணேன். 2012 வந்து நான் பார்ட் டைம் டீச்சராக மேலகரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே எனக்கு 3 அரை நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி என்னால் வேறு எங்கேயும் வேலைக்கு போக முடியாத சூழல் தான். அப்போ இங்கே பக்கத்தில் கேட்டாங்க, டிராயிங் சார் தானே, நீங்கள் படம் எடுக்கலாமா அப்படின்னு ஆரம்பத்தில் கேட்டாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுக்க ஆரம்பித்தேன். முதல்ல கொஞ்சம் தட்டி போச்சு. ஏன் எடுத்தாருன்னா எனக்கு சண்டே கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சேன். இல்லை, அந்த சண்டே தான் எனக்கு ஒர்க்கிங் நாளாக இருந்தது. அப்போ நான் எடுத்து பண்ணும்போது கரெக்டாக பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஸ்ட்ரென்த்தும் நல்லா வந்தாங்க. அதுக்கப்புறமா அதை கண்டினியூ பண்ணி இப்போ இன்னைக்கு பசங்க நிறைய இருக்காங்க. 1-2 தான் ஆரம்பித்து இன்னைக்கு நல்லா சொல்லி கொடுத்து ப்ரைஸஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குங்கிறதுல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் பசங்களுக்கு தெரியும். அப்படி கற்றுக் கொடுத்துருக்கேன் சார். இப்போ இந்த சாய்ராம் கலைக்கூடம் அப்படிங்கிறத பற்றி வெளியே கேட்டாலே வந்து மேஜராக சொல்றது வந்து டிராயிங் அவர் வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்னு. ஸோ டிராயிங்கை தவிர மித்த விஷயங்கள் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் இந்த கலைக்கூடத்தில்? ஆமாம், இங்கே டிராயிங் அது தவிர மியூசிக் இருக்குது, ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, டான்ஸ் இருக்குது, நிறைய கலை சம்மந்தப்பட்ட என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு பிடிக்கும். ஓகே சார், அதனால அதை கொஞ்சம் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆக்சுவலி இது கேட்டோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சார். டான்ஸு, மியூசிக் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ டிராயிங் மட்டும் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் டிராயிங் இதெல்லாம் எப்படி கொண்டு வரணும்னு தோணுச்சு சார்? இந்த மாதிரி ஒரு கலைக்கூடத்தை வந்து இப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி சார்? ஆரம்ப காலங்களில் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பசங்க தாளம் போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அதை பார்த்து அங்கே நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அவனுக்கு ஒரு டேலண்ட் கண்டிப்பாக இருக்குது. அவன் படிக்காட்டாலும் இண்டிவிஜுவலாக அவனோட ஸ்கில் அங்கே நான் பார்த்துருக்கேன். அதே இது இங்கே நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இங்கேயும் சில பசங்களை ஒரு 2018 அந்த டைமிங்கில் வந்து இங்கே நம்ம ஒரு ஆண்டுலாம் வைக்கிறோம். அந்த டைமிங்கில் அவங்களுக்குள்ள ஸ்கில்லை எடுத்து நான் பண்ணேன். அது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்க. அதில் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தது எனக்கு. நமக்கு அது தெரிஞ்சதுனால உள்ள நமக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண வைக்கலாமே, என்ன பண்ணாலும் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்குமேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். சூப்பர், அதை ரெடி பண்ணிட்டு
சார் அண்ட் தென் வந்துட்டுனா நீங்க நிறைய புக்ஸ் படிச்சிருப்பீங்க, கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரணும்னா நிறைய புக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்க படிச்சதுலேயே வந்து ஒரு சிறந்த புத்தகம் இதுதான், நான் மித்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான புக்ஸ் ஏதாவது? கண்ணதாசன் புக்கை தவிர வேற எதுவும் படிக்கிறது இல்லை. கண்ணதாசனோட மோட்டிவேட் அது பிடிச்சிருந்துச்சு. வைரமுத்து கவிதைகள் பிடிக்கும். ஓகேங்க. இந்த கவிதை கற்பனைக்கு எனக்கு சப்போர்ட்டா இருந்து, டிராயிங்க்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்க சார். இந்த மாதிரி சார் அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, லைக் இப்போ இந்த இத்தனை இத்தனை நாளா வந்து இந்த இதை வந்து நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து வெளியே போய் எந்த இடத்துல இருக்காங்க, இப்போ அவங்க நிலைமை எப்படி இருக்கு? ஸோ டிராயிங்கை வந்து அவங்க வந்து மித்த இடத்துல பேசுறாங்களா, அது மாதிரியா? கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலேஜ் போய் அங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வாங்கியிருக்காங்க, நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது போக என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்ஸ்டால டிராயிங் பண்ணி ஆர்டர் பண்ணி அவங்களும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. டிராயிங் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஒர்க்லாம் நல்லா இதாக இருக்காங்க. ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து டிராயிங்லேயே வந்து நிறைய பேசிக்ஸ் இருக்கு சார். இப்போ டிராயிங்லேயே வந்துட்டு நிறைய விதமான ஆர்ட் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ மெயினாக உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ற ஆர்ட் எதை மாதிரி இருக்கும் சார்? இல்லை, டிராயிங்னால எல்லாமே தான். நம்ம கண்ணை திறந்து பார்த்தாலே அது டிராயிங் தான். ஓகே சார். ஒரு கோட் ஒயிட்ல ஆரம்பிச்சு அதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் என்ன பண்ணலாம், ஒரு பேஸ் ஒரு பேடாக ஏதோ ஒன்று வரைகிறோம் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் என்ன மாதிரி பண்ண போறீங்க, டாட் ஒர்க் பண்ண போறீங்களா, லைன் பண்ண போறீங்களா, ஷேடிங் பண்ண போறீங்களா, ஆனால் பேஸ் ஒன்று தான். அதை என்னென்ன பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் பண்ணலாம், வாட்டர் கலர் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். பேஸ் ஒன்றா தான் இருக்கும், அதை வச்சு பண்ணலாம். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, ஒரு இதை வந்து தனியாக எடுத்து நடத்திருக்கீங்க, ஒரு ஒரு கலைக்குணம் அப்படிங்கிறத தனியாக எடுத்து நடத்துறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும். ஸோ உங்களோட ரோல் மாடலாக யார் சார் வச்சிருப்பீங்க? இவங்கள தான் பார்த்து தான் நான் ஃபாலோ பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? இல்லை, ஃபாலோங்கிறது அந்த பசங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் யாரையும் ஃபாலோ பண்ணலை. ஓகேங்க. அவங்களுக்கு எந்த, இப்போ ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் பையனா, 2nd ஸ்டாண்டர்ட் பையனா, இவனுக்கு என்ன மாதிரி புரிய வச்சு கொண்டு வர்றது, அந்த லெவலேருந்து கொண்டு வரும்போது அவனோட கிளாஸஸ்ல கொண்டு வர மாதிரி தான் பண்ணுவேன். எனக்கு எப்படி டீச் பண்ண பிடிக்குமோ அந்த மாதிரி பசங்களுக்கு இறங்கி பண்ணுது. ஓகே, அந்த மாதிரி தான் நடத்திட்டு இருக்கேன். ஆனால் ரோல் மாடல்ல யாரும் அப்படி நான் பார்க்கல, எனக்கே அந்த மாதிரி இன்னும் பார்க்கல. ஓகேங்க சார், ஆக்சுவலி குட். ஸோ இப்போ சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா சார், டிராயிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ப்ரொஃபஷனலாக கொண்டு போகலாமா, அது எப்படி கொண்டு போனால் எந்த ஒரு நிலைமையில கொண்டு போகிறது, அது கொண்டு போனால் நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம பொசிஷனுக்கு போக முடியுமா, நல்ல ஒரு சம்பாத்தியம் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஸோ இதை வந்து கொண்டு போகலாமா, அப்படி கொண்டு போகிறதுக்கான வழிகளை சொல்லுங்க சார். கண்டிப்பாக கொண்டு போகலாம். இதுக்கு முன்னாடி நானும் இந்த ஃபீல்டு பார்க்கும்போது முன்னாடி கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி தான் இருந்தது. இப்போ என்னன்னா டிஜிட்டல் ஆகிட்டு, டிஜிட்டல் எல்லாமே டிஜிட்டல் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் தான் டெவலப் ஆகிருக்குது. இது அந்த மாதிரி இப்போ ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து ஒன்று பண்ணி கொடுக்குறதுக்கும் நம்ம கைட்டு பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, நல்ல ஹோப் இருக்குது. ஓகே சார், அந்த மாதிரி பண்ணிட்டு. ஸோ டிராயிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா சார்? இப்போ இந்த கோர்ஸ் முடிக்கிறோம், டிராயிங்ல வந்து இந்த கோர்ஸ் வந்து நம்ம முடிக்கிறோம், இதுக்கப்புறம் இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கவர்மெண்ட் எதுவும் பண்றாங்களா, அதை பத்தி தெரியுமா சார்? கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்க சார். நீங்க அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு போறது, இப்போ நம்ம லோயர் ஹையர் எக்ஸாம் எழுதுனா டீச்சர் ட்ரைனிங் போகலாம். அந்த மாதிரி டீச்சிங் லைன்லையும் போகலாம், அந்த மாதிரி டிசைனிங்கை போகலாம். நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா இது இந்த மாதிரி. சூப்பர் சார். இப்போ நிறைய விஷயம் பேசிட்டோம், கலை சார்பா நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணீங்க. இந்த கலை விஷயம் இல்லாம சொசைட்டிக்கு நீங்க பண்ணக்கூடிய ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார்? ஆமா, கலை சார்ந்து இதை பண்ணிட்டு இப்போ மாணவர்கள் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு 13 இயர்ஸ் அந்த வயசு வரும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்க. அப்போ அது சுய ஆளுமை திறன் ஒரு பயிற்சி கொடுக்குறோம் பசங்களுக்கு. அது 1 டே கோர்ஸ் தான் இருக்கும். அது நல்ல பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி இது இவங்க யார் என்னங்கிறத ஒரு ஆளுமையாக தான் கொண்டு வரோம். இன்னைக்கு நிறைய பசங்க அது வில்லிங்கா இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சார், டெவலப் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார். ஸோ இப்போ சுய ஆளுமை பத்தி சொன்னீங்க சார். சுய ஆளுமை நடத்துறதுனால அந்த பசங்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட் போய் சேருது சார்? கண்டிப்பா என்னன்னா தனியா தெரியுவாங்க. நம்ம சாய்ராம் கலைக்கூடமே தனித்திறன் மேம்படுத்துறதுலாம் வச்சிருக்கேன். அதோட பேஸே சுய ஆளுமை தான் இருக்கு. எங்கேயுமே தனியா தெரியுவாங்க. என் பசங்க பார்க்கும்போது இதை தெரிஞ்சுக்கிட்ட பசங்க வந்து நல்ல வில்லிங்கா இருப்பாங்க. ஒரு கிளாஸ்ல இருக்கான்னா அந்த கிளாஸ்ல நம்பர் 1 ஸ்டூடெண்டாக தான் கண்டிப்பா இருப்பான். அவ்வளோ அப்சர்வ் பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு டெவலப் பண்ணி இன்னைக்கு நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்க சார். ஆக்சுவலி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் கேட்டிருக்கேன் சார். என்னன்னா, மியூசிக்குக்கும் கலர்ஸுக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி உண்மையிலே இருக்கா? அதுக்கு உங்களோட பங்கு என்ன சார்? அதுல இருக்கு. அதுல சரிகம பதனி 7 ஸ்வரங்கள் வரும்.
இது ரெயின்போ கலர் 7 கலர் வரும். அப்படி சானா ரெட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு சக்ராஸ் சொல்லுவோம். ஸ்பிரிச்சுவலையும் வரும். அதாவது கலை அப்படின்னாலே ஆத்ம சம்பந்தப்பட்டது. நம்ம நார்மல் படிப்பு, நம்ம டிகிரி படிக்கிறது எல்லாமே பிசிக்கலுக்காக படிக்கிறது, நாளைக்கு வாழ்வாதாரத்துக்கு படிக்கக்கூடிய விஷயம். கலை ஒண்ணுதான் ஆத்மா சம்பந்தப்பட்டது. அப்ப ஆத்மாக்குள்ள விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்குள்ள எல்லாம் வந்துடும். இதுல ஸ்வரங்கள் வந்துடும், மியூசிக் வந்துடும், மியூசிக்ல ஆர்ட்ல கலர் வந்துடும். ஒண்ணுக்குள்ள கண்டிப்பா பின்னப்பட்டதுதான் எல்லாமே. நீங்க கண்ணை திறந்த ஓவியம், காது கேட்டீங்கன்னா இசை. இதுதான் பிரபஞ்சம் அதான் கொடுத்துட்டு. சார், இப்போ டிராயிங் அப்படின்னு சொல்றாங்க சார், அந்த டிராயிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? டிராயிங் வந்து நம்ம எத்தனையோ லாங்குவேஜ் பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ் பேசுறோம், ஹிந்தி பேசுறோம், மலையாளம் பேசுறோம், சரியா? எல்லாத்துக்கும் ஒரே மொழியா பதில் சொல்லக்கூடியது டிராயிங் மட்டும்தான். ஏன்னா என்ன, ஒரு டீ கடை, இது என்ன ஒரு ஜவுளி கடை, எல்லாம் பாருங்க ஒரு பிக்சர் தான் கொடுத்துருப்பாங்க. படிக்காதவனுக்கும் அது கன்வே பண்றது, அது விஷுவல் கம்யூனிகேட் பண்ணும். ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய எப்படின்னா, நான் இதை தான் பண்ண போறேன், ஒரு என்ன சொல்ல, ஒரு கப்ல டீ சூடா இருக்கு அப்படி நான் எழுதுறேன், நான் எழுதி காட்ட வேண்டாம். நான் கப்பு போட்டு மேல அப்படி அந்த ஒரு வளைவு போட்டாச்சுன்னா அது சூடா இருக்குமே காட்டும். அப்ப அந்த ஒரு ஃபீலை ஒரு டிராயிங் பண்ணி காட்ட முடியும். அந்த ஒரு அதுல டிராயிங்ல பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்துடும், மேக்ஸ் வந்துடும், அதில் சயின்ஸ் இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல எவ்வளவு பிரகாசமா எரியுதுன்னு காட்ட முடியும். அதை அணைஞ்சு அது பத்த வைக்காம கூட காட்ட முடியும். அது இப்பதான் நடந்திருக்கு அந்த சூழலையும் காட்ட முடியும். அந்த புகை அப்படி வரைஞ்சாச்சுன்னா போதும், இப்பதான் இது அணைஞ்சிருக்கு, அதை நீங்க எழுதிலாம் காட்ட வேண்டாம், ஒரு ஆளுக்கு கன்வே பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி டிராயிங் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணும், நிறைய அப்சர்வேஷன் கொடுக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட் இப்போ நீங்க பாக்குற எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ், அப்போ எல்லா அப்சர்வேஷனுக்கு அது தேவைப்படும். டிராயிங் தான் பேஸா இருக்கும். அதே மாதிரி பிறந்த குழந்தை பண்ற முதல் மொழியே டிராயிங் தான். எடுத்து கலர் பண்றதோ, ஒரு லைன் போட்டு காட்டுறதோ, ஒரு யானையை பார்த்தாலோ, ஒரு குதிரை, ஏதோ ஒன்று, ஒரு ட்ரெயினிங்கோ ஒரு பசங்க வந்திருந்தான், ட்ரெயின் தான் அவனுக்கு பெருசாவும் தெரியுது, அதை நான் வரைஞ்சு காட்டணும்னு நினைக்கிறான். அவன் கன்வே பண்ணதான் நம்மகிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வரான், முழுசா சொல்ல முடியாது, டிராயிங் பண்ணி தான் காட்டுவான். அதனால டிராயிங் வந்து நம்ம ஆத்ம சம்பந்தப்பட்ட உள்ளே தான் இருக்கு, அதான் பண்ணிட்டு. சார், அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, லைக் இந்த ஒரு மொழி அப்படிங்கிற ஒருத்தன் பேசுறதுக்கு முன்னாடியே வந்தது வந்து ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடா இருக்குது நீங்க சொன்னது. ஆமா, கல்வெட்டுல இருந்து ஓவியம் வந்து கரெக்ட். அப்ப எதுவுமே கிடைக்கல, அப்ப கல்லை செதுக்கி தான் காட்டினேன். அன்னைக்கு பார்த்த ஒரு பறவையோ ஒரு மிருகமோ அதை நான் வரைஞ்சி அதை டிரா பண்ணி செதுக்கி காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நாளடைவுல வந்த எக்யூப்மெண்ட் வச்சு எல்லாமே என்ன பண்றோம், வரைஞ்சு காட்டுறோம், வடிவமா வரைஞ்சு காட்டினோம். இன்னைக்கு மொழியும் வந்தது, அந்த மாதிரி மொழிக்கும் வடிவமா வரையதானே செய்யறது. கண்டிப்பா சார். தமிழ் எழுதி காட்டுறதுக்கும் ஹிந்தியை காட்டுறதுக்கும் நீங்க ஒரு கோட்ல தான் ஆரம்பிச்சது. நம்ம டிராயிங் ஒரு புள்ளி ஒரு கோடு அந்த மாதிரி தான் வரும். எல்லாத்துக்குமே பேசிக் வந்து டிராயிங். சூப்பர் சார். இப்போ டிராயிங் அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு ஒரு பழமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்போ நீங்க சொல்றதுல இருந்து நல்லா புரியுதுங்க சார். இப்போ டிராயிங் அப்படிங்கிற விஷயம் இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் ஆர்ட், இந்த ஏஐ பண்றது, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா வந்து பண்றது, இதை மாதிரி வளர்ந்துருக்கு. ஸோ இதனுடைய வளர்ச்சியை வந்து நீங்க வளர்ச்சியா பாக்குறீங்களா? இதை எப்படி சார் பாக்குறீங்க ஆக்சுவலி இந்த டிராயிங் அப்படிங்கிறது? இல்ல, கண்டிப்பா வளர்ச்சி ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு மாற்றம் வந்து மாறாததுதான். ஆனா பேசிக் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து தான் அங்க போகும். நீங்க ஒரு கைட்டு வரைஞ்சி பார்த்த, ஒரு கலர் கொடுத்து பார்த்ததான் நீங்க அங்க பண்ணி பார்க்க போறீங்க. அது இங்க கம்ப்யூட்டரா பண்ண போகுது. நம்ம அங்கேயும் நம்ம தான் தேவைப்படும், கம்ப்யூட்டர் அதுவா பண்ண போறது இல்லை. நான் தான் ஒரு கலர் சூஸ் பண்ணி கொடுக்கணும். அங்கேயும் கலர் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா நல்லா இருக்காது. அப்ப உங்களுக்கு இது தெரிஞ்சாதான் அங்க நீங்க ஒர்க் பண்ண முடியும். அப்ப இது பேசிக் தெரியாம எதுவுமே சக்சஸ் ஆகாது, நல்லா இருக்காது. பேசிக் நீங்க படிச்சு பார்த்தங்க, ஒர்க் அவுட் பண்ற எல்லாரும் பாருங்க, அங்க பேசிக் தெரியாம ஒர்க் பண்ணா எஃபெக்ட் இருக்காது. கண்டிப்பா சார். சார், இப்போ இந்த ஓவியங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப வியப்பாகவும் இருக்கு. இப்படிலாம் வந்து ஓவியத்தை வந்து பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பிரமிக்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ எப்படி இதை எந்த ஏஜ்லேருந்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க சார்? எந்த ஏஜ்லேருந்து பசங்க வராங்க, அதை பற்றி சொல்லுங்க சார். நான் எல்லா ஏஜுக்கும் எடுத்துட்டு இருக்கேன். குட்டி பசங்க போகணும், நான் வயசு 4 வயசுங்க, 4 வயசுலேருந்து எடுத்துட்டு இருக்கேன். கலர் பிடிக்க தெரிஞ்சா போதும், கலர் எடுக்க தெரிஞ்சா போதும். கலரிங்லேருந்து அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் கொடுப்பேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க பண்ண படமும் இருக்கு. இது வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையன் பண்ண படம். ஓகே சார். அதுவும் 6th ஸ்டாண்டர்ட் பையன். சூப்பர். இது பெரிய பொண்ணு. அந்த மாதிரி பெயிண்டிங் பெரிய பசங்க பண்ணாது. ஓகே ஓகே. அந்த மாதிரி பண்ணலாம், கொண்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி அந்த ஏஜ் அந்த மாதிரி டெவலப் இருக்கும். சூப்பர் சார். ஸோ இப்போ இந்த சுய ஆளுமை, டிராயிங்ஸு, டான்ஸு, மியூசிக்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பசங்களோட அந்த இண்டிவிஜுவல் ஸ்கில்லை எப்படி சார் டெவலப் பண்ணுறீங்க?
அதாவது நம்ம நம்ம சாய்ராம் கலைக்கூடம் கீழே ஒரு வேர்டு போடுறான் என்னன்னா, தி வே ஃபார் அவர் ஜென்ரேஷன். இது ஒரு தலைமுறைக்கான வழி தான். அது உண்மை என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, தனித்திறன் மேம்படுத்தல அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் டிராயிங் பண்ணட்டும், என்னதான் மியூசிக் பண்ணட்டும், அதுக்குன்னு ஒரு தளம் ரெடி பண்ணி கொண்டாட்டம்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் நாங்கள் பண்றோம். அதுல என்னன்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கூச்சத்தை போக்குற மாதிரி ஸ்டேஜ்ல ஒரு இது இருக்கும், ஸ்டேஜ் பேர் சொல்றோம்ல, அது இருக்கும், பேசுறதுக்கு இருக்கும். அந்த மாதிரி பசங்களை மைக்கை கொடுத்து பேச சொல்றது, டான்ஸ் பண்ண சொல்றது, இதெல்லாம் கொடுத்து ஸ்கில் ரெடி பண்ணி இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டேஜ்ல பேசியிருக்காங்க, பாடியிருக்காங்க, டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா பேசப்படுற மாதிரி இருக்கு. ஒரு பேட்டி கூட எடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. சூப்பர் சார், அது நல்ல ஒரு விஷயம். சார் இப்போ நிறைய வந்து கலையை பத்தியோ கலைக்கூடத்தை பத்தியோ நம்ம பேசிட்டோம். ஸோ உங்க லைஃப்குள்ள வருவோம் சார். இப்போ பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இந்த கலைக்காக தன்னை அர்ப்பணிச்சது அப்படிங்கிறது எப்படி? அது மட்டும் இல்லாம லைக் இப்போ இந்த கலையில நிறைய பேர் வந்து ஈஸியா வந்தவங்களும் இருக்காங்க, அடிபட்டு வந்தவங்களும் இருக்காங்க, கஷ்டமா வந்தவங்களும் இருக்காங்க. இதை வந்து ஏமாத்தி உள்ள வந்து இண்டஸ்ட்ரியில ஜெயிச்சிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது உங்க லைஃப்ல எப்படி சார்? இல்லை, என் லைஃப்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஒரு சின்ன குழந்தையிலேருந்து அது இருக்குது. நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதை அதுவே டிராயிங்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பமே எனக்கு வேறு வேறு லைன்லேருந்து வந்திருக்கேன். இந்த இடத்துல டிராயிங்கோட அது ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கும். ஆரம்ப காலங்களில் நான் இந்த ஆடியோ அந்த லைனில் வந்து அந்த கேசட் சொல்லுவாங்க, அந்த இடத்துல நான் பதிஞ்சு கொடுத்துருக்கேன். அங்கேயும் இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் கற்றுக்கிட்ட, நானே படித்து கற்றுக்கிட்டு இன்னொருத்தவங்களும் கற்றுக் கொடுத்துருக்கேன். அது தாண்டி வரும்போது அதோட சின்ன சின்ன தேவைகள் வரும்ல. அப்போ எலக்ட்ரானிக்ஸோட கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். அப்போ அதை சரி பண்ணுறதுக்காக நான் அதை படித்தேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் லைன்லையும் போயிருக்கேன். அங்கேயும் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்து அந்த டீச்சிங் லைன்லையும் போயிருக்கேன். அப்படி ஒன்று ஒன்றா எடுத்து இப்போ டீச்சிங் தான். எதை எடுத்தாலுமே கற்றுக்கிட்டு அதை உள்வாங்கி இன்னொருங்க அழகாக சொல்லி கொடுத்துருவேன். ஓகே சார். அந்த மாதிரி ஒரு அது இறைவனோட ஒரு செயல் தான். ஸோ இந்த டிராயிங் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மித்த இதெல்லாம் படிச்சிருக்கீங்க சார்? இல்லை, எனக்கு நான் பிராணி ஹீலிங் படிச்சிருக்கேன், உடல் சம்பந்தப்பட்ட வைத்தியங்கள் நிறைய படிச்சிருக்கேன், சித்த மருத்துவத்தில் படிச்சிருக்கேன், அக்கு ப்ரெஷர் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு என்ன இன்னொன்று என்ன சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசங்கட்டி சொல்றது என்னன்னா, ஏதோ ஒரு நாள் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்ட சொல்லுவேன். அப்போ 30 நாளைக்கு ஒரு 30 விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க கண்டிப்பா. எனக்கு அந்த ஒரு நாள் ஏதோ ஒன்று தெரியல அப்படின்னா அன்னைக்கு நாள் எனக்கு வேஸ்ட். அது என்னைய போதில் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நிறைய பசங்களுக்கும் அதான் மோட்டிவேட் கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா நல்லா ஒரு ரீச் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று காலையில இருந்து ஈவினிங்ல ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கிட மாட்டோம் புதுசா எல்லாம் போரிங் ஆயிரும், லைஃபே போர் ஆயிரும். கரெக்ட் தான் சார். ஓகே, சூப்பர். ஸோ லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ இந்த இளைய தலைமுறைக்கு உங்களோட கருத்து என்ன சார்? எப்படி இந்த இளைய தலைமுறையை பாக்குறீங்க? இதுக்கு என்ன சொல்ல வரீங்க இந்த ஒரு தலைமுறை? இந்த இளைய தலைமுறை என்னன்னா, ஏதோ தொட்டுக்கோ வச்சுக்கோன மாதிரி தான் லைட்டா எதுனாலுமே சிம்பிளாகவும் போனணும், ஸ்பீடாகவும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இது பொறுமையாகவும் ரசிச்சும் எதுவுமே ஒரு லைக் பண்ணி பண்ணுங்க. எதுனாலுமே என்ன சொல்றது, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அதை புதுசாக அன்னைக்கு டெய்லி ஃப்ரெஷ்ஷாக பண்ற மாதிரி பண்ணீங்க, லைக் பண்ணி பண்ணுங்க. அது ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். எதுவுமே பிடிச்சி பண்ணீங்கன்னா அதோட ரிசல்ட்டே வேற மாதிரி இருக்கும். என்ன சொல்றதுன்னா, கடமைக்கு செய்யாம உண்மையிலே ஒன்று அதை ஒரு இதாக இருந்து பண்ணீங்கன்னா அதோட ஒர்க்கே வேறையா தான். எதை எடுத்தாலுமே, நான் டிராயிங் சொல்லலை, நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு ஜாபுக்கே போனாலுமே அங்கே அன்னைக்கு புதுசாக போகிற மாதிரியும் ஏதோ ஒன்று கற்றுக்கிற போகிற மாதிரியும் போனீங்கன்னா, பசங்களுக்கு சொல்கிறதான், ஸ்கூல் பசங்களை படிக்க போகிறேன் அல்ல, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற போகிறான். ஓகே, அந்த நோக்கத்தோட ஸ்கூலுக்கு எடுத்து போனான்னா அவனோட அச்சீவ்மெண்ட் வேறு மாதிரி தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு அனுப்புகிறாங்க நானும் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அதனால் எல்லாமே ஒரு இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், என்னோட கருத்து. கிரேட் சார். இப்போ என்ன சொல்றது, லைக் ஆதாரத்துலேருந்து ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த இதோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ டிராயிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த மூலாதாரம் அதோட ஆரம்பிச்சது, ஸோ அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எல்லாத்தையும் பற்றியுமே நல்லா பேசுனீங்க சார். உங்களோட பேச்சு இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக உங்களோட டைமை வந்து எங்களுக்காக செலவு பண்ணி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப கிளியரான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்தீங்க. உங்களோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேரும், நல்ல ஒரு விஷயமா வந்து அடையும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் கோஆபரேஷன் சார். தேங்க்யூ. டிராயிங் இஸ் த ரூட் ஆஃப் எவ்ரிதிங் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம சார் வந்து புரிய வச்சிட்டாரு. ஸோ இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்து நம்ம வந்துட்டோம். திஸ் இஸ் ரோட்ராக்டர் கிஷோர் சைனிங் ஆஃப் ரோட்ராக் கிளப் ஆஃப் PSC Cast டீம். தேங்க்யூ ஆல்.